பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சமாதானம் இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும்? என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு சுகம் உண்டாகும்? என் குடும்பத்துக்குள் எப்பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும்? நான் அலைந்து திரிகிறவனைப் போல காணப்பட்டு கிடக்கிறேனே. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லையே. என் குடும்பத்துக்குள் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய கிரியைகள் எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 122 சங்கீதம் 7 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய குடும்பங்களில் அநேகர் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகளையே கொண்டு வந்து போடுகிற சாத்தானிய சக்திகள் குடும்பத்தில் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளாடி இருந்தே சத்துரு எழும்பிக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் மாறி மாறி பிரச்சனை பண்ணுகிறார்கள். புருஷன் மனைவிக்கிடையே பிரச்சனை, குடும்பத்தாரோடு பிரச்சனை, கடன் பாரம் என்கிற பிரச்சனை, போராட்டம் என்கிற பிரச்சனை, வியாதி என்கிற பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று வேண்டி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பக்கத்தில் நீ வந்து அமர்ந்திரு, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். உன் கூடாரத்துக்குள் சமாதானம் கடந்து வரும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கடந்து வரும். உன் புருஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரும். உன்னுடைய தொழிலில் ஒரு சமாதானம் கடந்து வரும். நீ என்னுடைய அருகிலே அமர்ந்திருக்கும் போது அந்த தெய்வீக சமாதானம் உன் கூடாரத்துக்குள் தங்கி தாபரிக்கும். என் சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கூடாரங்களில் அலைந்து மோதிக்கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகளை அகற்றி என் சமாதானத்தை உன் கூடாரத்துக்குள் ஊற்றி கொடுக்க போகிறேன். இனி சத்துரு உன் குடும்பத்தை வேட்டையாடுவதில்லை. நான் உன் குடும்பத்தை பாதுகாப்போடு நான் வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் என் வீட்டில் சமாதானமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட அது பெரிய பிரச்சனையாய் மாறி பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிறது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையை உண்டு பண்ண நினைக்கிற சத்துரு குடும்பங்களை பிரிக்க நினைத்து கொண்டிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்த ஆதாமையும் ஏவாளையும் பிரிப்பதற்காக அங்கு ஒரு சத்துரு உள்ளே நுழைந்தார். அப்பொழுதே நுழைந்த சத்துரு பாவத்தை செய்ய தூண்டிவிட்டு இன்றைக்கு உலகத்தில் தேவனை அறிந்த பிள்ளைகளையே அவன் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி காலம் செல்வதில்லை. இனி சத்துருவின் ஆதிக்கத்தை நான் குடும்பங்களை விட்டு அகற்றுவேன். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சுகவீனத்தை கொடுத்து
பலனை இழக்க செய்து வியாதியை கொண்டு வந்து போட்டு சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற பொல்லாத கிரியைகள் குடும்பங்களிலிருந்து வேறறுக்கப்படும். அநேகர் வியாதியோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வியாதி எப்பொழுது மாறும்? மருத்துவர்கள் நாள் குறித்து விட்டார்களே, இந்த வியாதி இனி உன்னை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், மரணம் வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு குடும்பத்துக்குள் இருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் வியாதியை மாற்றுவேன், உனக்கு நான் சுகம் தருவேன். என் ஆடி பாய்ந்த தழும்புள்ள கரம் உன்னை தொட்டு சுகப்படுத்தும். மருத்துவர்கள் அல்ல உன்னை உருவாக்கினது, மனிதர்கள் அல்ல உன்னை உருவாக்கினது, தெய்வமாகிய கிறிஸ்து. நான் உன்னை மண்ணினாலே சிருஷ்டித்து உன்னுடைய அவயங்களை உருவாக்கி உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நான் என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கும் போது எந்த சத்ருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிகாரியாகிய கர்த்தர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உனக்காக இரத்தம் சிந்தி இன்னைக்கு உன்னை மீட்டெடுத்து வைத்து கொண்ட தகப்பன். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், சத்ருவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த வியாதிக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னுடைய பலவீனத்தில் பூரண பலன் உண்டாகும். சமாதானத்தை நான் தருவேன், சந்தோஷத்தை தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எப்பொழுதப்பா ஒரு விடுதலை உண்டாகும்? நான் எப்பொழுதும் கண்ணீரோடு தான் இருந்து கொண்டிருக்கணுமா? இந்த பலவீனத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கணுமா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை குறித்து கண்ணீரோடு இருக்கணுமான்னு சொல்லி தேவனை பார்த்து அழுது கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை துடைப்பதற்கு, உன் வியாகுலத்தை மாற்றுவதற்கு, உன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு தெய்வமாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே என் குடும்பத்தில் தங்கி தாபரிங்க, ஆண்டவரே நீர் தங்கி தாபரிக்கும் போது என் குடும்பத்தில் சமாதானமும் சுகமும் உண்டாகுமே என்று எத்தனை பேர் வாஞ்சித்து அவரையே நோக்கி பார்க்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆண்டவருடைய தெய்வீக தரிசனம், தெய்வீக வெளிப்பாடு அந்த குடும்பங்களில் வெளிப்படும் என்று ஆவியானவர் திட்டமாய் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்தில் சுகம் உண்டாகட்டும். இதற்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய சத்துருக்களின் ஆதிக்கங்களை தேவன் அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளின் அந்தகாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை மாற்றும், எங்களுடைய காரியத்தில் தேவன் ஜெயம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த குடும்பங்களில் தேவ சமாதானம் கடந்து வரட்டும், தேவ சுகம் கடந்து வரட்டும். கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியமாய் வழி நடத்துவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.